பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே. அவன் சொல்லவே இல்லை அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்ட்டு. நேசிச்சவங்க நண்பர்கள் யாருமே நிரந்தரம்ல. ஒரு 7 days இவன் ரூமை விட்டு வெளியிலே வரல. அம்மா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொன்னான். அது வந்து ரொம்ப எனக்கு ஷாக்காக இருந்தது. அவனை விட நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். அவனை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவன் பிரதர் மட்டும்தான் பேசுவான், சமைப்போம். அவன் சாப்பிடுவானா இல்லையே, நான் சாப்பிட மாட்டேன். ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. 4 months ரொம்ப கஷ்டப்பட்டோம், 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணலை, எதுவுமே சொல்ல, சாப்பிட சொல்லலை, எதுவும் சொல்லலை. டிஃபனோ சாப்பாடோ ஜூஸஸோ பண்ணி கொண்டு வைப்பேன், சாப்பாடுனா கொண்டு கொட்டிடுவேன். இந்த ஒரு ஏமாற்றம் அவனை விட என்னை ரொம்ப பாதிச்சது. உங்கள் ஃபாதர் இறந்து போய் 22 years ஆகுது, 24 years ஆகுது. 2 பசங்களையும் நான் தான் வளர்த்தி கொண்டு வந்தேன். ஆனால் அவனை இப்படி ஆயிட்டானோடனே ரொம்ப சோர்ந்துட்டேன் நான். அவனை டிஸ்டர்ப், அவன் நிறைய மியூசிக் கேட்பான். அந்த மியூசிக், அந்த டான்ஸஸ் உள்ளேயே ஆடுவான், வெறி வந்த மாதிரி ஆடுவான். நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சில பேர் நம்ம வாழ்க்கையில இழந்த சில பேரை ஞாபகப்படுத்துவாங்கடா. ஆனா உங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதனால வந்து நிறைய விஷயம் அவங்ககிட்ட நான் சொல்லல. ஸோ சொல்லாதனால தான் ஷி வாஸ் லைக் ஓகே, கிளம்பி உடனே வா அம்மா கிட்ட. ஸோ உங்களை பத்திரமா பாதுகாக்க அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்கள பத்திரமா பார்த்துக்க நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. லவ்னா தானே சார், என்ன குட்.